பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டாரா? இதோ புதிய நாளையும் காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் நம்மளை நன்மையாக ஆசீர்வாதமாக கடந்து வர அவர் நமக்கு உதவி செய்தார். பலவிதமான வேதனை சோதனைகளிலும் இக்கட்டான நேரங்களிலும் நாம் துக்கப்படுகிற சமயங்களிலும் கர்த்தர் நம் அருகாமையிலே இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து, என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே, பிதாவினிடத்திலிருந்து வருகிற உதவிகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார், பாடல்களின் மூலம் உங்களோடு பேசுவார். இந்த விதமான காரியங்களை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் நம்மை மகளாக மகனாக அறிந்திருக்கிறபடியினாலே நம்மை ஒருவராலும் வேதனைப்படுத்த துக்கப்படுத்த முடியாது. அப்படி என்றால் நமக்கு வருகிற வேதனைகள் எப்படி என்று யோசிக்கிறீர்களா? அது ஒரு நொடி பொழுதுதான். நீடித்த வேதனையாகவும் நீடித்த துக்கமாகவும் வியாதியாகவும் நமக்கு தொடர்ந்து வருவதில்லை. ஏனென்றால், இம்மட்டும் நில்லு, என் மகனிடத்திலே நீர் சேராதே, என் மகனை தொடாதே, என் மகளோடு கூட என் மகனோடு கூட நான் இருக்கிறேன் என்று அந்த விதமான காரியங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் அல்லவா? ஆமாம், நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். நாம் செபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் எட்டுகிறது. நாம் விடுகிற கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் அவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரே அல்லாமல் சாத்தான் இடத்திலே ஒருவரையும் அவர் விட்டு கொடுக்க மனது இருக்க மனம் இரங்கம் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். உங்களை கைவிடாமல் காத்து வந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? புதிய நாளை புதிய வாரத்தை கொடுத்த தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு வருகிறதான நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? நம் சம்பாதியத்தின் மூலமாயா? நம் கஷ்டப்படுகிறதின் நிமித்தமாயா? நம் அறிவின் மூலமாயா? இல்லை இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இந்த ஈவுகள் பூரணமாக வருகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வரம், எந்த வரம்? ஆசீர்வதிக்கக்கூடிய வரம். இதோ பலவிதமான அதிசயங்களை செய்யக்கூடிய ஞானம், புத்தி, விவேகம் யாரிடத்துல இருந்து வருகிறது? நம்முடைய அறிவினாலே, நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய ஞானத்தினாலே இவைகளெல்லாம் வெளிப்படுகிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஈவுகள் கிடைக்கவில்லை என்றால், பரமபிதா நமக்கு மனம் இறங்கவில்லை என்றால், எந்த செயலையும் எந்த விதமான காரியங்களையும் நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஆகையாலே நன்றி இருதயத்தோடு, என் தேவனே, நன்மையான இந்த ஈவு, பூரணமான எந்த வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நான் அறிந்து
உமக்கு நன்றியுள்ள இருதயமாக, உமக்கு சாட்சியுள்ள ஆத்மாவாக இந்த பூமியிலே நான் வாழ்ந்து வர எனக்கு கிருபை காட்டுங்கப்பா. என்னால் இதை சம்பாதித்தேன். என்னுடைய சாமர்த்தியம் எவ்வளவு பெரியது, இவைகளெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று நான் தவறாக எண்ணிவிட்டேன். தயவாய் என்னுடைய பாவத்தை மன்னித்து உம் மண்டையிலே சேர்த்து கொள்ளும் ஆவியானவரே என்று ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்பட்டு தேவனின் இடத்திலிருந்து இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். சதா காலங்களிலும் கர்த்தருடைய கிருபையின் வரம் நம்மளை பின்தொடர அவர் அண்டையிலே நாம் சேருவோம். பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.